வரமத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கணியத்துக்குரியவர்களே, உஹது மலையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஹதுன் ஜபலுன் யுஹிப்புனா நுஹிப்புஹு. உஹது நம்மை நேசிக்கிறது, நாம் உஹதை நேசிக்கிறோம் என்றாக சொன்னார். பெருமானாரை பிரியப்பட்ட மலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மலையின் மீது அளவு கடந்த அன்பு கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் நேசித்த மலை. இந்த மலையினுடைய இந்த உள்பகுதியில் தான் நம்ம இருக்கோம். நம்ம உஹது மலைக்கு வரக்கூடிய உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவங்க ஜபலே ரூமாத் 50 சஹாபாக்கள் என்ற இடத்துக்கு தான் போவோம். நான் உஹது மலை மேலே எல்லாம் போக மாட்டோம். ஆனால் உஹது மலை மேலே போகிற அந்த இடத்து வரைக்கும் இப்போ வாகனம் விட்டுருக்காங்க. 50 ரியால் ஒரு நபருக்கு, மேலே உச்சி வரைக்கும் போகலாம். அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போயிருக்கோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதுபோன்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இதுபோன்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மலையின் மீது இருந்த பொழுது மலை குலுங்குது. அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உஹது மலையே, உன் மீது நபி இருக்காங்க, அதுபோன்று சித்திக் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறார்கள், 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஏன் நீ நடுங்கிறன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த உஹது பற்றி ஹதீஸ்களில் நிறைய சிறப்புகளை நாம் பார்க்கிறோம். ஜனாசா துறையினுடைய நன்மையை சொல்லும் பொழுது, யார் இந்த ஜனாசா துறையில் கலந்துக்கிறாங்கன்னா ஒரு கீராத் உஹது மலை அளவுக்கு நன்மை கிடைக்கும். அடக்கம் பண்ற வரைக்கும் கலந்துக்கிட்டா 2 உஹது மலை அளவுக்கு நன்மை கிடைக்கும்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதுபோன்று உஹது மலையை பெருமானாருக்கு தங்கமாக்கி கொடுக்கிறேன் என்று ரப்பு சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணான்னு சொன்னாங்க. உஹது சம்பந்தமான நிறைய சிறப்புகள் இருக்கிறது. சில அந்த உஹது மலை மேலே தான் நம்ம வாகனத்தில் போக போகிறோம். 50 ரியால் மேலே போகிறதுக்கு சில எல்லாம் பயணிக்க இருக்கிறோம். மேலே போய் அந்த இடங்களை எல்லாமே காட்டுறோம். மாஷா அல்லாஹ், சொர்க்கத்துடைய மலைக்கு மேலே போக போகிறோம். அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே எங்களுடைய கால்களை, நம்முடைய கால்களை பதிப்பதன் மூலமாக நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே தடம் பதிக்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தருவார். ஆமீன் ஆமீன் ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்போ உஹது மலைக்கு மேலே போக போகிறோம். நாங்கள் 6:30 மணிக்கு டிக்கெட் எடுத்தோம். இப்போ 7:30க்கு தான் மேலே போகிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்த ஜிஎம்சி வண்டியில் தான் மேலே போக போகிறோம். நிறைய மக்கள் மேலே போயிருக்காங்க. இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கூடுதலாக இருந்ததுனால 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மேலே போகும்போது அப்படியே காட்சிகளை காட்டிட்டு போவோம். பகலாக இருந்தால் முன்னே தெளிவாக இருந்திருக்கோம். லைட்டு போட்டிருக்காங்க. ஜிஎம்சியில் உட்காந்தாச்சு. மாஷா அல்லாஹ். எக்ஸ்கியூஸ் மீ. மேலே வண்டி புறப்பட்டுருச்சு, போய்கிட்டு இருக்கோம். மலைக்கு மேலே போய்கிட்டு இருக்கோம் வாகனத்தில். இப்போ டைம் வந்து 7:45 ஆகுது. ஹேர்பின் பெண்டுகள் இருக்கு, வாகனங்கள் நிறைய. இவங்களுடைய வாகனம் தான் போகுது, தனி வாகனங்கள் அனுமதிக்கலை. உஹது மலைக்கு மேலே போய்கிட்டு இருக்கோம். இரவு நேரம்னால கொஞ்சம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உஹது மலை உச்சி டாப்ல இருக்கோம். இந்த மேலே டவர் கீழே இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய டவர். அந்த டவர் இடத்துக்கே வந்துட்டோம் வாகனத்தில். இப்போ இரவு நேரமாக இருந்ததுனால வழியை உங்களுக்கு சரியாக காட்ட முடியல. ரோடு இதெல்லாம் போடல, பாதைகளை அமைச்சிருக்காங்க. ஜிஎம்சி அதில் வருது. வரக்கூடிய காலங்களில் எல்லாம் முன்னும் மக்கள் எல்லாம் பார்க்குற மாதிரி நல்லா வசதி பண்ணிடுவாங்க. இங்கே கடையிலும் இருக்குது. மக்கள் எல்லாம் ஜூஸ் எல்லாம் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பாருங்கள், இந்த மதீனாவுடைய வியூவு, இரவு நேர காட்சி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த டவருக்கு வந்துட்டோம். அப்படியே காட்டுங்க ஆச்சியா, இல்லை அந்த வியூ கீழே இருக்கிறது அப்படியே இருக்குது.